யோவான் 8:11. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இப்போ இனிமேல் பாவம் செய்யாதே. விபச்சாரத்திலே கையுமையுமாக ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து கல்லறைந்து கொலை செய்ய வேணும் என்று சொல்லி இயேசுவுக்கு முன்பாக நிப்பாட்டி, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது இவள் மீது கல்லறிய கடவன் என்று சொல்லி. ஒருவராலுமே கல்லறிய முடியவில்லை. எல்லாருமே திரும்பி போய்விட்டார்கள் என்று சொன்னால் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இயேசு அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது என்று சொல்லி. இன்றைக்கு நான் சில பேரோடு கதைச்சிருக்கேன். அவர்கள் சொன்னார்கள், நான் அவ்வளவு பெரிய பாவி, அதாவது எனக்கு நரகம் நிச்சயம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் இயேசுனுடைய அன்பை அறியாதபடியினாலே அப்படி சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவம் என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. பவுல் சொல்லுகிறார், நான் பாவிகளில் பிரதானமான பாவி. அவரையே ரட்சித்து இந்த ஐரோப்பா முழுவதையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது நாங்கள் பாவங்களை மன்னித்து பாவம் செய்யாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.